ஃபைல போயிட்டு சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணும்போது எங்க எது இருக்குன்னே தெரியாது. நான் போய் சர்ச் பண்ணணும், கேட் மெத்தட் எங்க இருக்கு, கரெக்டா இந்த கேட்டகரியில எங்க இருக்குன்னு தேடணும். ஸோ இது எல்லாமே நமக்கு எப்படி கிரியேட் பண்ணா லைக் இட் மேக் கிளம்ஸியா இருக்கும், பார்க்கறதுக்கும் கிளம்ஸியா இருக்கும், ஆர்கனைஸ்டா இருக்காது. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் ரவுட்டர்ன்றது. ரவுட்டர் என்ன பண்ணும், எல்லா ரவுட்ஸையும் மாடலரா டிஃபைன் பண்ணும். மாடலர் மீன்ஸ் இட் வில் கிரியேட் செப்பரேட் ஃபைல்ஸ். ஸோ நான் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், ப்ராடக்ட் ரவுட்ஸ் எல்லாமே product.js என்ற ஃபைலுக்குள்ள கிரியேட் பண்ணுவேன். ஆர்டர் ரவுட்ஸ் எல்லாமே order.js அண்ட் தென் வந்து கார்ட்குள்ள cart.js சொல்லி கிரியேட் பண்ணும். இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு ப்ராடக்ட்டுக்கு பேஸ் பண்ற ரவுட்ஸ் எல்லாமே ப்ராடக்ட் ஃபைலுக்குள்ள வரும். ரவுட்ஸ்க்கு பேஸ் பண்ற ஃபைல்ஸ் எல்லாமே ஆர்டருக்குள்ள வரணும். அண்ட் தென் வந்து கார்ட்குள்ள இருக்கிறது எல்லாமே கார்ட்குள்ள தான் வரணும். இது எல்லாத்தையும் தனித்தனி ஃபைல பண்ணிட்டு இந்த ஃபைல நம்ம server.js குள்ள லிங்க் பண்ணுவோம். இதுக்காக தான் நம்ம ரவுட்டர் யூஸ் பண்றோம். ஓகேவா? தியரி புரியுதா?